ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். கடாயில் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது. நான் ஷேர் பண்ணுற ப்ரொசீஜரில் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குற இந்த கேப்பில் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 மூடி தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 சிறிய துண்டு பட்டை, 3 லவங்கம் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் லைட்டாக கோர்ஸாக அரைச்சிடணும். நல்லா தேங்காய் அரைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்த உடனே தேங்காயில் தண்ணி ஆட் பண்ணால் தேங்காய் நமக்கு சரியாக மசியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க சொல்கிறேன் தேங்காவை மட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கணும் நமக்கு. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா நம்மளுக்கு வதங்கியாச்சு. 2 பேக்கெட் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிடுறேன். மஷ்ரூம் மேலே நல்லா அந்த தக்காளி வெங்காயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள், மஞ்சள், காஞ்ச மிளகாய், தனியா சேர்த்து அரைச்சிது. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆட் பண்ணிக்க மிளகாய்த்தூள்லாம் நல்லா அந்த மஷ்ரூம் மேலே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஷ்ரூம்லேயே தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும். ஸோ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுறேன். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா தண்ணி நல்லா கொதித்து மஷ்ரூம் குக்காகி வர அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு சால்னா மாதிரி ஆகிடும். அதனால் மீடியமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். நல்லா இந்த மஷ்ரூம் குக்காகி கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு நமக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சிச்சின்னா குழம்பு மேலெல்லாம் நமக்கு திரியாக ஆகிற மாதிரி வந்துடும். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் ஒரு கொதி வந்த பிறகு கேஸ் டர்ன் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், share, subscribe and keep supporting to Vishnumati Vlogs. Thanks for watching this video, friends.